ஜாம் பண்றோம். ஜாம் பண்றீங்களா? ஓகே சிஸ்டர். ஸ்டார்ட். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சென்று போன வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்க. நீ தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றிலும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது, ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஒரு அன்சர்டன் உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதான் எங்களுடைய நம்பிக்கை, நீதான் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பைபிள் ஸ்டடி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. வரத்தடைப்பட்டவங்க கூட கரெக்ட் டைம் கனெக்ட் ஆகுறதுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்களுடைய சமூகத்துல 1 hour காத்திருந்து இசப்பா உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ள, மரியாதை போல உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தாங்க. ஒருவேளை நாங்க தூரமான இடத்துல இருந்து ஒருவர் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனப்பா. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை நாங்க கொஞ்சம் பேர் தான் கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வசனத்தினால எங்களை நிரப்புங்க. அந்த வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியே எங்களுக்கு பலன் தாங்க. ஏதோ கடமைக்கண்டு நாங்க அட்டன் பண்ணிட்டு போயிடக்கூடாது சுவாமி. ஒவ்வொரு வசனமும் ஜீவன் உள்ளது. அது எங்களோடு கூட பேசும். பேசட்டும். எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கத்தக்கதாக அந்த வசனங்கள் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சிஸ்டருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு இருக்கிற பலவீனத்தின் மத்தியிலையும் தன்னுடைய நேரத்தை ஸ்பேர் பண்ணி எங்களுக்காக அவங்க எடுக்கிற எல்லா எஃபர்ட்ஸ்க்காக மகளை உங்களுடைய நாமத்தினால நாங்க வாழ்த்துகிறோம். நீர் அதிகமாக ஆசீர்வதித்து இன்னும் வரப்போகிற நாட்கள் அநேகருக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா பயன்படுத்துங்க. எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ டிஸ்ட்ராக்ஷனோ இராதபடி உங்களுடைய சத்தத்தை மட்டும் கேட்கத்தக்கதாக எங்களுடைய செவிகளை நீர் விருத்த சேதனம் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you, sister, for the lovely prayer. Good evening, everyone. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் நாம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்தை நாம் இன்றைய நாளில தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரத்துல 15, 16 அதிகாரங்களை முடித்தோம். அதுல நம்ம மோவாபுக்கு எதிரான தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். இன்றைய நாளில நாம் 17ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த 17ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது, எந்த தேசத்தை குறித்து பேசுகிறது என்று பார்ப்போமானால், சிரியா அண்ட் இஸ்ரேல் அல்லது யூதா ஓயம் தமஸ்கு என்னும் பட்டணத்திற்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகளை தான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமான தேசங்களை, அவர்களுக்கு எதிராக இருந்த எல்லா தேசங்களுக்கும் எச்சரிப்புகளையும் அறிவுறுத்தல்களையும் கொடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த அதிகாரத்துல குறிப்பாக சிரியாவுக்காக, சிரியான்னு சொல்லும் போது இந்த தமஸ்கு பட்டணம் தான் சிரியாவினுடைய கேபிட்டல். இந்த தமஸ்கு பட்டணத்துக்கு குறிப்பாக சொல்லப்பட்ட எச்சரிப்புகள். ஏன்னு சொன்னா தமஸ்குலேயும் நிறைய யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் யூத கிறிஸ்தவர்களாகவே இருந்தார்கள். இதற்கு நமக்கு எது ஆதாரம்? பவுல் எருசலேமில் இருந்து பரிசேயர் இடத்துல இருந்து கடிதங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போய் அங்குள்ள கிறிஸ்தவர்களை அழிக்கும்படிக்காக தான் அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாம் அறிவோம். சோ தமஸ்குலேயும் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்நாட்களிலேயே, பவுலின் நாட்களிலேயே, அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தமஸ்கு பட்டணம்
மிகவும் ஒரு அழகான பட்டணம். அந்த கடைசி அந்த அந்நாட்களிலே, அதாவது ஏன்ஷியன்ட் வேர்ல்ட், பவுலினுடைய நாட்கள், இந்த 1ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு காலங்களில மிகவும் அழகான ஒரு பட்டணமாய் இருந்தது. ஆனா அந்த பட்டணத்தை குறித்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், அது ஒரு மண்மேடாக மாறப்போகிறது. அது இடிந்து போய், கட்டடங்கள்லாம் இடிந்து போய் ஒரு மண்மேடாய் மாறப்போகிறது என்பதுதான் அதை குறித்த தரிசனம், கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கை. இந்த சிரியா பட்டணம் அந்நாட்களிலே என்னவென்று அழைக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆராம். அந்த மக்கள் அரேமியர் என்று சொல்லி அழைக்கப்பட்டதாக நாம பார்க்கிறோம். அது நல்ல கோட்டை பாதுகாப்போடு இருக்கக்கூடிய பட்டணமா இருந்தது. அநேக யுத்தங்களை சந்தித்த ஒரு பட்டணமா இருந்தது. அதுல முக்கியமா 2 ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் பென் ஹதாத் அண்ட் ஹெசேல். இந்த 2 ராஜாக்களும் அந்த தமஸ்கு பட்டணத்தை மிக மேன்மையான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தார்கள். ஆனா அந்த தமஸ்கு பட்டணம் அசிரிய ராஜாவாகிய திக்லாத் பிலேசர், 3ஆம் திக்லாத் பிலேசர் என்கிற ராஜாவால இந்த தமஸ்கு பட்டணம் ஒன்றுமில்லாமல் அது இடிந்து போகிற சூழ்நிலைக்கு வந்தது. அது அசிரியரால் மாத்திரம் தாக்கப்படவில்லை, பாபிலோனியராலும் தாக்கப்பட்டது. சோ அது ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலுக்கு உட்பட்டு அது ஒன்றுமில்லாமல் போகின ஒரு நிலைமையை நாம பார்க்கிறோம். இந்த எந்த அந்த மத்திய கிழக்கு நாடுகளா இருக்கட்டும், கல்ஃப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அவங்களுடைய ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டோன் பேவ்டு பாத்துல 2 பக்கமும் கடைகளை வைத்து இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நாம பார்க்கிறோம். இந்த தமஸ்கு பட்டணம் செல்வ செழிப்பான ஒரு பட்டணம், அழகான பட்டணம், வியாபார ஸ்தலமான பட்டணம், நிறைய மக்கள் நிறைந்த பட்டணம், அதுல அநேகர் கிறிஸ்தவர்களா இருந்த ஒரு பட்டணம். இந்த தமஸ்கு பட்டணத்தை வேதத்துல பல இடங்களில குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நிறைய முக்கியத்துவம் நிறைந்த இடமாய் அது இருந்தது. பாதியில பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய முக்கியமான அந்த பிரதான வேலைக்காரனாகிய எலியேசர், அவனுடைய மகனை போல கன்சிடர் பண்ணக்கூடிய அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எலியேசர் இந்த தமஸ்கு பட்டணத்திலிருந்து தான் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதின் நாட்களிலே இந்த தமஸ்கு பட்டணத்துலதான் அவருடைய மிலிட்ரி கேம்பெயினை வச்சிருந்தார். ஒரு கேரிசனை அந்த இடத்துலதான் வைத்திருந்தார் என்று சொல்லி தன்னுடைய பாதுகாப்புக்கான எல்லா வெப்பனையும் சோல்ஜர்ஸையும் அந்த இடத்துல அரணாக வைத்திருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே சமயத்துல எரேமியா 49ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த பாபிலோன் ராஜா நெபுகாத்நேச்சர் அவர் இந்த மேல போக மாட்டேங்குது, பாபிலோன் நாட்டு ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் அந்த தமஸ்கு பட்டணத்தை எரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமஸ்கு பட்டணத்திற்கு வந்த அழிவு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நீங்க இந்த எரேமியாவுல இருக்கிற வசனங்களாகட்டும், ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன வசனங்களா இருக்கட்டும், இதுல எல்லாவற்றிலுமே நீங்க பார்த்தீங்கன்னா தீயை, நெருப்பை, அக்கினியை இந்த ராஜாக்கள் மேலேயும் ராஜாக்களுடைய வீடுகள் மேலேயும் அந்த பேலசஸ்லையும் அதை ஊற்றி அதை எரித்த ஒரு நிலைமையை தான் நாம் பார்க்கிறோம். சோ இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதுக்கு முக்கியமாய் இந்த திக்லாத் பிலேசர் அவர் தான் காரணமா இருந்தார் என்று பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில. புதிய ஏற்பாட்டிலே தமஸ்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் எதன் மூலமாய் வந்ததுன்னு சொன்னா, நமக்கே தெரிஞ்ச போல பவுலுடைய சவுலாகிய பவுல்
சவுலாக இருந்த மனிதன் பவுலான அந்த கன்வர்ஷன், என்கவுண்டர் வித் காட், அந்த டைரக்ட் என்கவுண்டர், அந்த தமஸ்கு நேர் தெருவில் நடந்த சம்பவம். அதுதான் நம்ம அங்க பாக்குறோம். அங்கேயே ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன? அனனியா. அனனியா அங்க இருந்தார். அனனியா யாரு? அவர் ஒரு யூதர், அவர் ஒரு கிறிஸ்தவர். அப்போ அந்த அனனியாவை அனுப்பித்தான் சவுலுக்கு பார்வையடையும்படி கர்த்தர் அனுப்புகிறார். அப்ப ஏற்கனவே அங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிரியன் கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தங்களை சொல்லிக் கொண்டு அவர்கள் மிகவும் வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாய் இன்றும் இருக்கிறார்கள். சிரியன் சர்ச்ன்றது ஒரு டினாமினேஷன் நம்முடைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ்ல. மிகவும் ஆர்த்தடாக்சிக்கலா அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த சவுல் வந்து பவுலாய் மாறின அந்த 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 இடம், அதுதான் டமஸ்குல இருந்த பட்டணம். இன்னும் தமஸ்கு பட்டணத்தை பற்றி நீங்க பார்க்கணும்னு சொன்னா நிறைய இடங்கள்ல பவுல் அந்த இடத்துல நிறைய முறை அங்கு சென்று பிரீச் பண்ணியிருக்காரு. அங்குள்ள ஜபாலயங்கள்ல பிரசங்கித்திருக்கிறார். ஒரு முறை அங்கே அவருக்கு எதிர்ப்பு வந்தது, அவரை கொல்லும்படி முயற்சித்தார்கள். அந்த சமயத்துல அவருடைய அவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா அவரை ஒரு கூடையில வைத்து அந்த சுவர் வழியாக, ஒரு ஜன்னல் வழியாக அவரை தப்புவிக்கும்படி செய்ததாகவும் நாம வாசிக்கிறோம். சோ அந்த தமஸ்கு வந்து பவுலின் வாழ்க்கையிலும் அது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த தமஸ்கு பட்டணத்திலிருந்து அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே சமயத்துல நிறைய எச்சரிப்புகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த தமஸ்கு நகரம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான பட்டணம் என்ன ஆகும்னா பாழான மண்மேடு ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அது வந்து மந்தைகளின் வெளியா இருக்கும். அப்படின்னா என்ன? ஆடுகள் எல்லாம் வந்து மேய்கிற ஒரு இடமா இருக்கும். புல்வெளிகளாய் மாறிவிடும். கட்டடங்கள்லாம் இடிந்து போய் மந்தைகள் மேய்கிற இடமா இருக்கும். அது யாரும் ஒழுங்கா ரெகுலேட் பண்றக்கு ஆட்கள் இல்லாம அது வந்து அங்கேயே படுத்துக்கொள்ளும். அது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற ராஜாக்களின் ராஜாங்கம் விட்டு ஒழியும். எப்ராஹீமையும் தமஸ்குவையும் விட்டு ஒழியும்னு சொன்னா எப்ராஹீமையும், அரண் என்று சொல்லும் போது பாதுகாப்பு, எப்ராஹிம் என்று சொல்லும் போது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசத்திற்கு மேலாம் பகுதி தான் தமஸ்கு. இப்ப அந்த மேப்ல பார்த்தோம். அப்ப அந்த இஸ்ரேல் தேசத்துல 10 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. அந்த 10 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் எப்ராஹிம். எப்ராஹிமர் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பதினாலே அந்த முழு தேசத்தையுமே எப்ராஹிம் தான் குறிப்பார்கள் என்று நாம் முதலேயே பார்த்தோம். அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்திற்கான பாதுகாப்பையும் தமஸ்குக்கான ராஜாங்கத்தையும் ஒழிய பண்ணுவார். அது மாத்திரம் அல்ல, இஸ்ரேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல, இஸ்ரேல வந்து ரொம்ப தன்னுடைய பிரஷியஸா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை உயர்ந்த இடத்துல வைத்திருந்த போதிலும் அவர்களுடைய மகிமையை அவர்கள் எப்படி இழந்து போனார்களோ சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அவர் செய்யும் போது யாக்கோபின் மகிமை குறைந்து போகும், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும். இப்போ நிறைய இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த கொலஸ்ட்ராலுக்காக நிறைய மருந்துகள் நிறைய இதெல்லாம் எடுக்கும்போது என்னதான் புஷ்டியா இருந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மெலிஞ்சு போகிறத பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண காரியம். ஆனா இங்க அவங்களுடைய மகிமை குறைந்து போய் அதுல கவலையில அவங்க உருகி போயிட ஒரு நிலைமை. ஒரு ஹெல்த்தியா
ரிடக்ஷன் இல்ல. இது வந்து கவலையினால் உருகி போகிற ஒரு நிலைமை. அவங்களுடைய எல்லா செழிப்பும் அற்று போகிற ஒரு நிலைமை. அதுபோல ஆஹ் ஆஹ் 5ஆம் வசனத்துல பாக்குறோம். இந்த 5, 6 எல்லாம் என்னன்னா சிம்பாலிக்கா சொல்றது. இந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களை இந்த மாதிரி சிம்பாலிக்கா சொல்லுவாங்க. அல்லது ஒரு பாடல் மாதிரி சொல்லுவாங்க. அல்லது சிலதையெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல அந்த ஜனங்களுக்கு எப்படியாகிலும் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும்படியாக கர்த்தர் அவர்களை ஏவுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். நாம வந்து ப்ரீச்சரா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், என்ன வேலையா இருந்தாலுமே ஏதோ கடமைக்காக நம்ம அப்படியே பேசிட்டு போகிறது, அல்லது நம்முடைய வார்த்தை ஜாலங்களினால் பேசி மக்களை கவர்வது நோக்கமா இருக்கக்கூடாது. அதை வந்து எந்த விதத்திலாவது அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம முயற்சிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், நம்ம வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற நேரங்களா இருக்கட்டும், சிலர்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கணும்னு சொல்லி சில செய்திகளை சாட்சிகளை எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா அதை பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப சிரிக்க வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் they will follow certain techniques. But whatever they do, it should be for the glory of God and for the understanding of the people. அது அப்படி சும்மா ஒரு எஃபர்சன்ஸ் மாதிரி வேப்பரைஸ்ட் அப்படியே சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு பபுள் மாதிரி போயிடக்கூடாது. that should go deep into their heart. இப்போ இங்க இந்த இடத்துல அவர் ரொம்ப சிம்பாலிக்கா சொல்ற காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது போல் இருக்கும். ஆனாலும் ஒலிவ மரத்தை உழுக்கும் போது ஒரு நல்ல செழிப்பான ஒரு சூழ்நிலையை சொல்லி, ஆனாலும் ஒலிவ மரத்தை உழுக்கும் போது நுனி கொம்பிலே 2, 3 காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே 4, 5 காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இப்ப இந்த 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவேளை அந்த கதிர்கள் எல்லாம் அறுத்து சேர்த்து அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டா இருந்தா கூட 6ஆம் வசனம் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவா தான் தெரியுது. உழுக்கும் போது காய்கள்லாம் தங்காம விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அதுல மீதியா ஒரு 2, 3 காய்கள் அங்காங்க ஒட்டிட்டு இருக்கிறதாக நாம காண்கிறோம். அந்த 2, 3 காய்களை தான் அவர் வந்து முக்கியப்படுத்துறார். அது வந்து பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியா இருக்கும் என்று அப்படின்னு அவர் வைக்கிறாரு. இதான் ரெமனன்ட். எந்த எந்த சாப்டர் எடுங்க, 2 காரியத்தை நம்ம பார்ப்போம். ஒண்ணு, இந்த மாதிரி ரெமனன்ட்கான கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸை பார்ப்போம். மீதியா இருக்கிற ஜனங்களை குறித்து அவருடைய தீர்க்க தரிசனம். 2வதாக ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு வார்த்தை. எவ்வளோ எச்சரிப்புகளையும் நியாய தீர்ப்புகளையும் அவர் சொன்னாலும் ஒரு நம்பிக்கைக்கான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கேயும் அப்படிதான் அதேதான் சொல்றாரு. அதாவது நல்ல ப்ராஸ்பரஸ் இஸ்ரேல், ப்ராஸ்பரஸ் டமாஸ்கஸ் இவைகள்லாம் இருந்தா கூட அது எல்லாவற்றையும் எப்படி ஒரு ஹெல்த்தி பர்சன் அப்படியே மெலிந்து போகிறது போல அந்த நாடுகள், அந்த தேசங்கள் எல்லா மகிமையும் இழந்து போவார்கள் என்று சொல்லி அதுல பாக்குறோம். இவர்களுடைய அறுப்பு காலங்கள்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும். அதை வைத்துதான் அவங்களுடைய கேலண்டரே இருக்கும்னு நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த அறுப்பு காலங்களில பார்லி ஒரு தடவை அறுப்பாங்க, ஒரு தடவை கோதுமையா அறுப்பாங்க, ஒரு தடவை இந்த ஒலிவ காய்களை அறுப்பாங்க. இந்த மாதிரி அந்த அறுப்பு காலங்களை குறித்தும் இங்க அவர் சொல்றாரு கதிர்கள்னு சொல்லும் போது. அதுவும் என்ன நம்ம பாக்குறோம்னு சொன்னா, அந்நாட்களில அந்த மீதியா இருக்கிறது பின்பறிப்புக்காக விட்டு விடுவது. இது வந்து உபாகம புத்தகத்துல கூட இதையெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு
சட்டமாகவே இந்த யூதர்களுக்கு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் எல்லா கதிர்களையும் பொறுக்கி கொள்ளக்கூடாது, கொஞ்சம் கதிர்களை மீதியாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி விட்டுறணும். சிந்தின கதிர்கள் எல்லாம் அள்ளிட்டு வரக்கூடாது அப்படின்லாம் நாம பாக்குறோம். ஆக்சுவலா நீங்க ரூத் பாத்தீங்கன்னா, ரூத் புஸ்தகத்துல அந்த சிந்தின கதிர்களை பொறுக்குவதற்காகவே ரூத் வந்து அந்த தோட்டத்துக்கு போகிறார். அதற்கென்றே போவாஸ் கட்டளையிடுவோம், நீங்க கொஞ்சத்தெல்லாம் அவார கொள்ளாதீங்க, கொஞ்சத்தை விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது கர்த்தரே சொன்ன காரியம். போவாஸ் சொல்றது வந்து கர்த்தர் சொன்னதுதான் அங்க ரிப்பீட் பண்றேன். அது ஒரு சட்டமாகவே யூதர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமக்கு கூட நாம எதையுமே எப்படின்னா, நம்ம எப்படி நம்மளுடைய பொதுவான இதுன்னா, இதெல்லாம் நம்மளுது, நம்ம எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்லாம் தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமயங்கள்ல கூட தாராளமாய் ஜெனராசிட்டி is one of the characteristic feature of a Christian. It should be a feature of a Christian. அப்படி நம்ம கிட்ட ஒரு அந்த தாராள பெருந்தன்மை மனப்பான்மை இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம். அதே தான் அங்கேயும் நம்ம பார்க்கிறோம். அக்காலத்திலே இந்த அக்காலங்கிறது ஏசாயா இந்த அதிகாரம் மாத்திரம் இல்ல, இனி வருகிற அதிகாரங்கள் எல்லாத்திலயுமே அடிக்கடி பயன்படுத்துறார். அதாவது கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ டைம் பவுண்ட் லைஃப். அதுவும் நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அதாவது காலத்தோடு ஒப்பிட்டு காலத்தோடு சம்பந்தப்படுத்தின ஒரு வாழ்க்கை. நாம வந்து எல்லாமே காலத்தோடு இணைந்தது. அவர் வருகையின் காலம், முதல் வருகையின் காலம், இரண்டாம் வருகையின் காலம், இல்ல அப்புறம் சபை எடுத்து கொள்ளப்படுகிற காலம், உபத்திரவ காலம், 1000 வருஷம், இப்படி நமக்கு எல்லாமே ஒரு காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனாலதான் எபேசு விருப்பத்துல நம்ம வாசிக்கிறோம், காலத்தை ஆதாயப்படுத்துங்கள். தானியல் தீர்க்கதரிசி சொல்றாரு, காலங்களை மாற்றுகிறவர் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றாரு, காலங்கள் அவர் கையில் இருக்கிறது என்று இருக்கிறது. சோ இப்படி நாம காலத்தோடு நாம இசைந்த ஒரு டைம் பவுண்ட் டைம் ரிலேட்டட் லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு மாடர்ன் லீடர்ஷிப், மாடர்ன் டாக்ஸ், ஆர்ட் ஆஃப் லிவிங், அது இதுன்னு பேசுறதுல டைம் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. பட் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதே டைம் தான். பிரசங்கி சர்வ ஞானி சொல்றாருல, அளவு ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், சாப்பிட ஒரு காலம், இழ ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு எல்லாம் சொல்லி கடைசியா சொல்லுவாரு, அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார் அப்படின்னு அவர் சொல்லி முடிப்பார். சோ காலம் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க வந்து திடீர்னு அவர் சொல்றாரு, அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும், இந்த மாதிரி ஒரு அசிரியர்களால தாக்கப்பட்டு அவர்கள் ஒரு இந்த நுனிக்கிளையில தங்குகிற காய்களை போல விடப்பட்ட அழிவை சந்தித்து அழிவில தப்பி போன மீந்திருக்கிற ஜனங்களா இருக்கக்கூடிய அந்த காலத்துல சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்களுடைய பீடங்களை நோக்காமலும் அவர்கள் செய்த தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான். தமஸ்குல ஒருவேளை நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அந்த தமஸ்குல அந்த நேட்டிவ்ஸ், அதாவது சீரியன்ஸ், ஈவன் டுடே இன்னைக்கு கான்டெக்ட்லயே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த சிரியாவை, அந்த சிரியன்ஸ் பல விதமான விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு மற்ற காரியங்களை தான் வணங்குகிறவர்களாகவும் முக்கியப்படுத்துகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்படி ஒரு அழிவை சந்தித்த உடனே அவர்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்.
அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அக்காலத்திலே, திரும்ப பாருங்க, அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தலையை போலவும் நுனி கொம்பை போலவுமாகி பாழாய் கிடக்கும். அப்படின்னா என்னன்னா, தலையை போலவும்னா கீழே விழுந்து விழுந்து போன காஞ்ச சருகுகள் அது மாதிரியா மாறிடுமா. அப்படிதான் அவங்க இருப்பாங்களாம். அழுகி போன நிலைமையில இருக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு அந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு கொடியதாய் இருக்கும் என்பதை அவர் இங்கு விளக்கி சொல்லுகிறார். அந்த எந்த யாருக்கு எந்த சிக்ஷை கொடுத்தாலும், யாருக்கு எந்த தண்டனை வந்தாலும், நியாய தீர்ப்பு வந்தாலும், அது எதற்கென்று கர்த்தர் செய்கிறார் என்றால், அவருடைய பிள்ளைகள் எப்படியாவது அவரை நோக்கி பார்ப்பார்களா, அவரை நோக்கி திரும்புவார்களா என்பதுதான் நோக்கம். அழிந்து போகணுங்கிறது அவருடைய நோக்கமே அல்ல. இதை நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையினாலேயே நாம் அறிந்து கொள்கிறோம். யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? ஒருவரும் கெட்டு போகாமல் இல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான். அதுக்கப்புறம் பிறகு நிறைய இடங்களில ஈவன் பேதுரு கூட தன்னுடைய நிருபத்துல அவர் சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்பணும் தான் அவர் 2ஆம் வருகையில தாமதிக்கிறார்கள். அவர் 1ஆம் வருகையின் நோக்கம் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு தியாகத்தை செய்யறதுக்காக அவர் வர்றாரு. 2ஆம் வருகையில அவர் தாமதிக்கிறார் எதுக்கென்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். இதுதான் அல்டிமேட் கோல் அவருடைய லைஃப்ல. அப்போ இதைத்தான் நாம இங்கேயும் பார்க்கிறோம். எந்த சாஸ்டிஸ்மெண்டா இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கையில கூட நமக்கு கிடைக்கிற சிக்ஷைகளோ, நமக்கு கிடைக்கிற தண்டனைகளோ, நமக்கு கிடைக்கிற எந்த காரியமும் அது எதற்கென்றால் கர்த்தர் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க, நாம் மற்றது அங்கே எங்கேயும் பார்த்து விடாதபடி கர்த்தரை பார்க்க. இப்போ பேதுருவை போட்ல இருந்து இறங்கி வான்னு சொன்னாரு, வந்தாரு இல்ல, அவரையவே பார்த்துக்கிட்டு இருந்தாரு, நடந்தாரு. ஆனா அவர் பார்வையை மாற்றினாரு, அமிழ்ந்து போனார். அதுக்கு ஏன் அலோவ் பண்ணாரு? அற்புதமா நடக்க வச்சவர் அப்படியே நடக்க வச்சிருக்கலாம்ல. ஆனா அவர் அமிழ்ந்து போனதுக்கு காரணம் அவர் ரியலைஸ் பண்றது, தான் ஃபோக்கஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றது. அது ரியலைஸ் பண்ணணும்னு சொல்லி அவனை தண்டிச்சு அப்படியே விட்டுறல. ஆண்டவரே என்னை ரட்சியும் அவர் கூப்பிட்டாரே இல்லையா, அடுத்த நொடியில அவர் கை பிடிச்சு தூக்குகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம். எந்த நிமிஷத்துல நம்ம சறுக்குனாலும் கால் சறுக்காதபடி அவர் நம்மை தாங்குகிற தேவன். ஆனா அந்த கால் சறுக்குனப்போ ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடணும், அவரையே நோக்கி பார்க்கணும். நான் அவரை பார்க்கலங்கிறத உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவரை பார்த்தா உடனே அவர் தூக்கி விடுகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட உளையான சேற்றில் இருந்தாலும் அவர் நம்மை கரம் கொடுத்து தூக்குகிற தேவன். இதைத்தான் இங்கேயும் அவர் சொல்றார். அந்த ஜனங்கள் தன்னை நோக்கி பார்ப்பார்கள். ஆனா இப்போ அவர் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்றார். இதெல்லாம் நடக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு காலத்திலே இந்த ஜனங்கள் இப்படியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பார்கள். அதுல பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் டுடே நான் தான் சொன்னேன்ல, சிரியன் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் டுடே it is happening. They are looking unto God, repenting and turning towards God. செய்திகள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். சிரியா இருக்கட்டும், ஈரான் இருக்கட்டும், பயங்கர முஸ்லிம் நாடுகளா இருந்தாலும், பயங்கர கொடூரமான நாடுகளா இருந்தாலும், சிரியால எல்லாம் எப்படி குழந்தைகளை எல்லாம் கொண்டு போட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். they are very cruel people. அப்படியே இருந்தாலும் கூட அதுல நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, நிறைய யூதர்கள் இருக்காங்க. இந்த நாடுகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நேட்டிவ்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் நிறைய பேர் இருப்பாங்க ஃபார் பிசினஸ் அண்ட் ட்ரேட். அதுல ஜூஸ் நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல ஆக்குபை பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி, அதனால அங்க என்ன ஆகுது, ஒரு ஜெனரேஷன் உருவாகுது. அந்த ஜெனரேஷன்லாம் பார்ன் இன் சிரியா பட் ஜூ.
அண்ட் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். அப்படி ஒரு பாப்புலேஷன் அங்க உருவாகிறத பார்க்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஈவன் நவ் அவங்களுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்கள் அற்பாயிருக்கும். இது ஒரு பேத்தட்டிக் ட்ராஜிக் எண்டிங். The start is very good. ஆனா அதோடைய அடிப்படை காரணம் என்ன? The reason, the cause behind this is உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை. பலத்தை தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய விஸ்டம், தன்னுடைய டெக்னிக்ஸ், தன்னுடைய டேலண்ட்ஸ், தனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ், கர்த்தரை கேட்காம கர்த்தருடைய வழிகளில செய்யாம தன்னுடைய திறமைகளில செய்ய, தன் திறமைகளை சார்ந்து இப்படி வாழுகிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டன்னா நீ ஸ்லோவா என்ன ஆயிருவ, உன் ரட்சிப்பையே, உன் ரட்சிப்பாகிய தேவனையே நீ மறந்து. நம்முடைய ரட்சிப்பே யாரு? கர்த்தர் தான். அவரையே நீ மறந்துடுவ. அப்போ நீ எவ்வளவு எஃபிஷியன்டாவும் எவ்வளவு சூஸியா சோசன் என்ன சொல்றது பிளான்ஸ், சோசன் எஃபர்ட் எடுத்தாலும், இன்டெலிஜென்ட் எஃபர்ட் எடுத்தாலும், அது தொடக்கத்துல ஏதோ நல்ல ஒரு முளைக்கிறதுக்கும் வளர்றதுக்குமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? துக்கமும் கடும் வேதனையுமே இருக்கும். இது அநேக சூழ்நிலைகள்ல, குடும்பங்கள்ல, சபைகள்ல, சமுதாயத்துல நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்பாம, கர்த்தரை சார்ந்து வாழாம, சரி அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், டிபெண்ட் ஆன் மீ, ட்ரஸ்ட் ஆன் மீ, ஐ ஆம் யுவர் காட். அதான் அவர் சொல்றாரு. நம்ம அதை செய்யாம வேற என்ன செய்தாலும், எவ்வளவு நேர்த்தியானதை நீ செய்தாலும், எவ்வளவு திறமையானதை நீ செய்தாலும், அல்டிமேட்டா யூ வில் எண்ட் இன் a heap of ruins. அதுதான் அவர் சொல்றார். இத நம்ம ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம். நீ நிறைய விதைச்ச, ஆனா அறுக்கிறதோ குறைவு. உன்னுடைய அறுப்பு குறைவு. நீ நிறைய செலவு பண்ண, நிறைய எஃபர்ட் எடுத்த, ஆனா உன்னுடைய பலன் ரொம்ப, the reaping ரொம்ப குறைவு. நீ நிறைய சாப்பிடுற, ஆனா உனக்கு என்ன? உனக்கு ஒரு திருப்தி இல்லை, கண்டென்ட்மெண்ட் இல்லை. நீ நிறைய உடுத்தி கொண்டு நல்ல ஒரு இதா இருக்கணும்னு நினைக்கிற, ஆனா அது உனக்கு குளிருக்கு கூட அதை என்ன செய்ய முடியல, பாதுகாப்பு கொடுக்க முடியல. நீ நிறைய செலவழிக்கிற, நிறைய சம்பாதிக்கிற, ஆனா பொத்தலான பையில ஓடுகிற சம்பாத்தியமாய் அது இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமைய நாம நிறைய பேர் சொல்லுவதை கேட்கிறோம்ல. நான் போடுற எஃபர்ட்டுக்கு எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. அதான் வசனமே சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடும். இல்லையா? சங்கீதத்துல நம்ம எவ்வளவு இடங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப அந்த கையின் பிரயாசத்தை சாப்பிடுவதே ஒரு ஆசீர்வாதம். நம்ம எடுக்கிற பிரயாசத்துக்கான பலன் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்துல அவர் சொல்றது அப்படிதான், சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. இப்ப பலன் உண்டு, கர்த்தர் பலன் தருகிறார். ஆனா அந்த பிரயாசத்தை நம்ம கர்த்தருக்கு என்று செய்யணும், கர்த்தரை சார்ந்து செய்யணும், கர்த்தர் விரும்புகிறபடி செய்யணும். நம்ம வெறும் பிரயாசப்பட்டா பிரயோஜனம் இல்லை. சோ அதுக்காகத்தான் நாம அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழாதவர்கள்
வெறுமையையும் அழிவையும் தான் காண்பார்கள். ஆஹ் இது ஒருவேளை பெரிய கடினமா உழைச்சு இப்ப அந்த ஒருத்தர் சேர்த்து வச்சான் பாத்தீங்களா, ஒரு பெரிய பணக்காரன். அவன் களஞ்சியத்துல சேர்த்து வைத்தான். அவனை அவ்வளவு சேர்த்து வைக்கிறான்னு சொன்னா அவன் நிச்சயமா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணும். நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டா தன்னால முயன்றதெல்லாம் அவன் செய்திருப்பான் இல்ல. அந்த மாதிரி அவனும் செஞ்சிருக்கிறான். அவன் அவன் எல்லாத்தையும் செய்தா கூட அவனுடைய குற்றம் என்ன? அவனுடைய ஆத்மாவை அவன் எப்படி போஷிக்கணும்னு அறியாம இருக்கு. அதுதான் அவனுடைய பாவம். அதே போலதான் இன்னைக்கும் இப்படி கர்த்தரை சாராம நம்ம செய்கிற பிரயாசங்கள் ஒருவேளை சில சமயத்துல எப்படி ஆயிடும்னா, அவருக்கென்றே செய்கிற பிரயாசங்கள், அவருக்கென்றே செய்கிற ஊழியங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இந்த 22ஆம் வருஷத்துல இருந்து நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா, அவங்க நாங்க உம்முடைய நாமத்தினாலே பிசாசை ஓட்டணும், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப அவர் சொல்லுவார், மாயக்காரரே அகன்று போங்க, உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. ஏன்? அவர் கர்த்தரோட சித்தம் செய்யல. அங்க வசனம் அப்படிதான் சொல்லும். இப்படியெல்லாம் செய்யறதுனால நீங்க பரலோக ராஜ்யத்தை எட்டவே முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்தாதான் நீ காணவே செய்வாய். அங்க வசனம் அப்படிதான் சொல்லிருக்கு, பரலோக ராஜ்யத்தை காண்பாய் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் சின்ன சின்ன விஷயமானாலும் உடனுக்குடனே நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை நெகேமியா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா? அவர் தான் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆரோ பிரேயர்னு பேர் அதுக்கு. சட்டு சட்டுன்னு ஒண்ணுக்கு ஜெபிக்கிறது. எப்படி அது? அவர் அரண்மனை வாசலுக்கு போறாரு, அதுக்கு முன்னால அவர் உபவாசித்து இருந்து ஜெபித்தார். அந்த ஜெபம் நம்ம எல்லாருமே செய்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு காரியத்துக்காக வேண்டி நம்ம நல்லா ஜெபிப்போம், உபவாசம் இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு உடனுக்குடனே ஜெபிக்க கத்துக்கணும். அவரு அந்த அரண்மனைக்குள்ள போறாரு, ராஜாவை பார்க்க போறாரு. ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் செஞ்சுட்டு போறாரு. அந்த சின்ன ஜெபத்துக்கு அங்க ராஜாவுடைய பதில் என்ன? இவன் கேட்கறதுக்கும் மேலாக அநேக காரியங்களை அவருக்கு கொடுக்கிறார். இதுதான் ஒரு சக்சஸ் ஆன ஒரு எஃபெக்டிவ் பிரேயர். இந்த மாதிரி தான் ஜெபிக்க நாம கற்றுக்கொள்ளணும். அப்ப அவரையவே சார்ந்திருப்போம். அப்ப நம்முடைய பிரயாசங்களுக்கும் பலன் காண்போம். 12, 13 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்கள் எவ்வளவாய் அலசடிப்பட்டு போவார்கள், எவ்வளவாய் ஒரு கயாட்டிக் சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல. இப்போ நம்ம பல கூடுகைகள்ல பல கூட்டங்கள்ல நம்ம இன்னைக்கு இந்த மாதிரிதான் ஒரு கயாட்டிக் ஸ்டேட் பாக்குறோம். இது நிமித்தமாய் என்ன ஆகுது? ஸ்டாம்பீட் நடக்குது, நிறைய டெத்ஸ் நடக்குது, நிறைய பேர் மூச்சு விட முடியல. இன்னைக்கெல்லாம் ஒரு புது காரியம் என்ன சொல்றாங்கன்னா, சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இல்ல, தேவையான அளவு தண்ணீர் இல்ல, அதனால மக்கள் மரித்து போறாங்க இந்த மாதிரி கூட்டங்கள்ல. ஏன்னா அங்க ஒரு ரொம்ப கூட்டம், அதனால ஆக்சிஜன் பத்தல, கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் குறையுது. குடிக்கிறதுக்கும் தேவையான அளவு தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. திஸ் இஸ் அ வெரி காமன் சிச்சுவேஷன் இன் ஆல் தீஸ் கிரௌடட் ஏரியாஸ். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் அங்க நேரிடுதான். அந்த தேசங்களில ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார். கர்த்தர் அதட்டினார்னா என்ன ஆகுறது? அவர்கள் தூரமாய் ஓடி. கர்த்தர் எப்படி அதட்டுவாருன்னு தெரியாது. ஒரு குலுக்கு குலுக்கலாம், ஒரு மரம் சாயலாம், ஒரு புயல் அடிக்கலாம், எந்த விதத்துல அவர் அடிப்பாருன்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி அவங்களுடைய ஷெல்டரை அவர் ஒரு சின்ன ஷேக் பண்ணி விட்டாருன்னா அவங்க பயந்து போய் ஓடி போவார்கள். எப்படி ஓடி போவார்கள்? காற்றினால் பறக்கடிக்கிற பதரை போலவும். அப்படின்னா என்ன?
இப்படி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சில அந்நாட்களிலே சொன்ன மாதிரி, அக்காலத்திலேங்கிற மாதிரி அந்த நாட்கள்ல நம்ம when we were small and young, நம்ம இந்த வில்லேஜ் சைட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். இந்த நெல் எல்லாம் இப்படியே ரோட் மேலேயே காய வைப்பாங்க. அப்போ வந்து இந்த அப்படி எடுத்துட்டு வந்த அந்த மணிகளை இப்படியே அஹ், தூற்றுவார்கள். அந்த மாதிரி செய்யும் போது அந்த பதரெல்லாம் காத்துல பறந்துடும். அந்த நல்ல சீட்ஸ் மணிகள் alone will be separated. அந்த மாதிரி அந்த பதரை போல இந்த ஜனங்கள் ஓடி போவாங்க. சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாய் இருக்கும். நிறைய சமயத்துல சாயங்காலத்துல நடக்கிற பிரச்சனை காலையில மாறி போகும். சாயங்காலத்துல இருக்கக்கூடிய கலக்கம் காலையில் மாறி போகும். சாயங்காலத்துல இருக்கிற காணாமல் போன்ற காரியங்கள் காலையில கிடைக்கும். ஆனா இங்க அவர் அதான் சொல்றாரு, அவர்கள் அப்படியா இருந்தா கூட அவர்கள் மேல ஒரு தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு அவர்களிலே வந்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும் என்றுதான் அவர் அங்க முக்கியப்படுத்தி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அவர்களுக்கு இரக்கம் கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. கர்த்தர் தான் காப்பாற்ற முடியும். யூதர்களா இருக்கட்டும், வேற எந்த ஜனங்களா இருக்கட்டும், எல்லா தேசத்துக்கும் அவர் எச்சரிப்புகளையும் நியாய தீர்ப்பையும் சொல்லும் போது சைட் பை சைடு அவர் வந்து யூதர்களுக்கும் அந்த எச்சரிப்புகளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் அதை வந்து விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப அதே போல அதை நமக்கும் சொல்லுகிறார். நம்மையும் அதே தான் சொல்றாரு. நீங்க ஒருவேளை பெரிய நம்பர்ஸ்ல இருக்கிறீங்க, மெஜாரிட்டி நீங்க தான், அதனால நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம், அதனால நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். கிடையாது. பதரை போல அடிச்சு வரட்டிடுவார். அவர் வந்து ஒரு அதட்டுனா, if he rebukes, then we would be flown away. இல்ல, நம்ம ஷெல்டர் எல்லாம் நம்ம எதை வந்து பாதுகாப்புன்னு நினைச்சிருந்தோமோ, எதுல நம்ம தங்கி இருந்தோமோ, எது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருந்துச்சோ, சப்ளையா இருந்துச்சோ, அதை அடிச்சிருக்கும். கர்த்தர் வந்து தண்டிக்க விரும்புறதே இல்லை. ஆனா he has a purpose, and that purpose is to make us turn to God. If you have to turn to God, you have to repent. ரெண்டு காரியம் உண்டு. ஒண்ணு, மனம் திரும்பணும், நாம அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது, நாம இது வரைக்கும் போன பாதையை விட்டு வரணும். அந்த விட்டு வருகிறது மிகவும் அவசியம். சோ இதைத்தான் இந்த 17ஆம் அதிகாரத்துல முக்கியமாய் நாம் பார்க்கிறோம். இனி அடுத்ததான் நாம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அடுத்த அதிகாரத்துக்கு போகலாம். அந்த அடுத்த அதிகாரம் வந்து எத்தியோப்பியா நாட்டை குறித்த ஒரு பாரம். இந்த எத்தியோப்பியா நாடு, ஒவ்வொரு தேசத்தை தான் நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நேஷன்ஸ், எதைதான் நாம இந்த பகுதிகளில முக்கியமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எத்தியோப்பியா நாடு என்பது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோடைய லொகேஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து பாருங்க, இஸ்ரேலுக்கு கீழ்ப்பகுதியில இருக்கு. இஸ்ரேலுக்கு ஜஸ்ட் கீழ்ப்பகுதியில அந்த எத்தியோப்பியா நாடு இருக்கிறது. இது வந்து இந்த ஆப்பிரிக்கா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு நாடு. இது வந்து மாடர்ன் எத்தியோப்பியா. அன்றைய நாட்களில் இருந்த எத்தியோப்பியா கொஞ்சம் இன்னுமே மேல இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேல இருக்கும்.
இன்றைக்கு அது ஒரு சூடான் பகுதி அளவுக்கு கீழே வந்துருச்சு. இந்த எத்தியோப்பியா நாடு ரொம்ப முக்கியமான நாடு இல்ல. நமக்கு எத்தியோப்பியான்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டா ஒருவேளை நீங்க சொல்வீங்க. அநேகர் சொல்லலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம். வேதத்தின் அடிப்படையில நம்ம எத்தியோப்பியாவை பார்க்கணும்னு சொன்னா, இந்த எத்தியோப்பியா பகுதியை எசாயாவின் காலத்துல குஷ் என்று அழைக்கப்பட்ட ஒரு பகுதி. குஷ் என்று அழைக்கப்பட்ட பகுதி. அது இன்னைக்கு உள்ள சூடான், எத்தியோப்பியா இதெல்லாம் கலந்த ஒரு இடம். அதெல்லாம் இப்ப பிரிக்கப்பட்டு தான் நாம மாடர்ன் எத்தியோப்பியாவை மேப்ல பார்த்தோம். இந்த அதிகாரத்துல 6-7 வசனங்கள் தான் இருக்கு. ஆனா அந்த வசனங்களில கர்த்தருடைய ஆளுகையையும், கர்த்தர் தேசத்தில காரியங்களில எப்படி அவர் இடைப்படுகிறார் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ளும்படியாய் இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த எத்தியோப்பியர்கள் யூதர்கள், எத்தியோப்பியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா 50% ஆஃப் them ஆர் ஜூஸ். ஆனா எத்தியோப்பியான்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும்? அவங்க எல்லாம் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் அறிவோம். அப்புறம் எப்படி யூதர்கள்? கருப்பு யூதர்கள். அவங்க கருப்பானதுக்கு காரணம் அவங்களுடைய லேண்டு, அவங்களுடைய கிளைமேட். ஜூஸ் இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறவங்க, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க இல்ல, நல்ல ஃபேரா இருப்பாங்க. தே ஆர் நோன் ஃபார் தேர் பியூட்டி. ஆனா இந்த பிளாக் பியூட்டிஸ் இவங்கெல்லாம் கருப்பா இருந்தாலும் இவர்களும் மிக அழகா இருப்பாங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, தே ஆர் நோன் ஃபார் தேர் பியூட்டி. அப்புறம் இந்த கருப்பு இனத்தை சேர்ந்த இந்த எத்தியோப்பியர்களை வேதத்துல நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். மோசேயோட மனைவியை கூட ஒரு எத்தியோப்பிய பெண்ணன் தான் நம்ம பார்க்கிறோம் இல்ல, சிப்போரா. அது மாதிரி நிறைய முக்கியமான பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவர்களை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரையும் பார்க்க வேண்டாம், ஒரு சிலரை பற்றி பார்த்தா நான் இப்ப சொல்றேன். இப்போ சாலமோன் ராஜா சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி அவருடைய ஆலயத்தினுடைய பிரம்மாண்டம், ஆலயத்தினுடைய மகிமை, அவர் கட்டின விதம் இதெல்லாம் உலகளவுல பிரசித்தி பெற்றது. இதை கேட்ட எத்தியோப்பிய ராஜா, எத்தியோப்பிய ராஜஸ்திரீ, நம்ம வேதத்துல எப்படி போட்டிருக்கோம்னா ஷேபா நாட்டு ராஜஸ்திரீ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஷேபா நாடுங்கிறது எத்தியோப்பியாவுல, அன்றைய எத்தியோப்பியாவுல இருந்த ஒரு பகுதி. அங்கிருந்து அந்த ராஜஸ்திரீ இதை கேட்டு என்ன செய்யறாங்க, அவங்க சாலமோன் எருசலேமுக்கு சாலமோன் இடத்துல அவனுடைய மகிமையை கண்டு ஆச்சரியப்பட்டு அவனை பற்பல கேள்விகளின் மூலமாக, இந்த ராஜாக்களின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அவனை கேட்ட அத்தனை கேள்விக்கும் சாலமன் பதில் சொல்லியிருப்பான். அவனை பல கேள்வியை கேட்டு மடக்கணும்ட்டு வந்தாலும் இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீட்டிங் ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் வச்சீங்கன்னா they will be very very attracted towards question answer session. ஏன் தெரியுமா? இந்த ஸ்பீக்கரை எப்படியாவது மடக்கிடணும், அது எப்படியாவது ஒரு கேள்வியை கேட்டு பதில் அளிக்க முடியாம செஞ்சிடணும் தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். இப்படி எண்ணத்தோடயே ஒரு ராஜஸ்திரீ தன் நாட்டை விட்டு புறப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தாங்க. வந்துட்டு அவங்க she failed in her attempt. அப்படி இருந்தாங்க. அந்நாட்கள்ல அந்த எத்தியோப்பியர்கள் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன செய்வார்களாம், ட்ரிபியூட்ஸ் கொண்டு வருவாங்க. அதாவது என்னன்னா கப்பம் கட்டுகிற தேசங்களா இருந்தார்கள். அது அந்நாட்களிலே இப்படி இவர்களுடைய மைக்ரேஷன் இமிகிரேஷன் இதெல்லாம் ப்ராசஸ்ல என்ன ஆச்சுன்னா 50% ஆஃப் எத்தியோப்பியன்ஸ் ஆர் ஜூஸ்
And among those 50% Ethiopian Jews, 50% of them are Christians. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அன்றையிலிருந்தே, ஆதி நாட்களிலிருந்தே, பவுலின் நாட்களிலிருந்தே, அப்போஸ்தலர் நாட்களிலிருந்தே கிறிஸ்தவர்கள் எத்தியோப்பியாவில இருந்திருக்கிறார். இப்போ இந்தியாவை குறிச்சு, இந்தியா நாட்டை பத்தி, இந்தியா நாட்டு கிறிஸ்தவத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே, இப்ப இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அப்பவே இருந்திருக்கே, அதுக்கெல்லாம் பத்தி இவங்களுக்கு எவ்வளவு தெரியும், என்ன ஒண்ணும் தெரியல. கிறிஸ்டியானிட்டி ஒரு வெள்ளக்கார கிறிஸ்தவன மதம்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி இட் ஹஸ் காட் அ டீப்பர் ரூட்னு அவங்களுக்கு ஹிஸ்டரி டெல்ஸ், ஈவன் த வேர்ல்ட் ஹிஸ்டரி டெல்ஸ். ஸோ இப்போ என்னாச்சுன்னா பாத்தீங்கன்னா, இந்த எத்தியோப்பியர்கள் நான் சொன்னது போல அவங்க 50% ஆஃப் தேம் ஆர் கிறிஸ்டியன்ஸ். அதுக்கு நமக்கு ஆதாரம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல உண்டு இல்லையா? அடுத்த முக்கியமான பர்சனை நம்ம பார்க்கிறோம். அவங்கதான் யாருன்னு சொன்னா, அங்கே ஒரு ராஜஸ்திரி கந்தாகே என்கிற அந்த ராஜஸ்திரியுடைய பிரதான மந்திரி இல்ல, அவருடைய முக்கியமான ஒரு மந்திரி. அவர் ஆக்சுவலா ஒரு பினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்றாங்க, நிதி மந்திரிங்கிறாங்க. அவர் எதற்கு வந்தார்? எருசலேமில் காணிக்கை செலுத்தும்படியாக, பஸ்கா பண்டிகையை அட்டன் பண்ணும்படியாக அவர் வந்தார். அப்போ யூதர்கள் பற்பல தேசங்களில் இருந்து பஸ்கா பண்டிகை அப்போ எருசலேமுக்கு காணிக்கை கொண்டு வருவது வழக்கம். இப்ப இந்த கந்தாகே மினிஸ்டரும் ஒரு ஜூ என்பது நமக்கு ஆதாரமாய் தெரிகிறது. அவர் எருசலேம்ல காணிக்கைகளை செலுத்திட்டு அவர் திரும்ப போறாரு. அவர் திரும்ப போறவர் என்ன செய்யறாரு? அவர் இன்னொன்னு அவர் கிறிஸ்டியனு, அவர் ஜூன்னு இன்னும் ஒரு ஆதாரம் எப்படி? அவர் சுருளை விரித்து படிக்கிறார். அது என்ன சுருள்? ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் சுருள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இன்னும் சில கமெண்டேட்டர்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, அது ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் உள்ள 53ஆம் அதிகாரத்தை அவர் வாசிக்கிறார். 53ஆம் அதிகாரம் என்னவா இருந்தது? கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த தீர்க்கதரிசனம். இப்ப அதை வாசிச்ச உடனே அவர் he was so taken up. அவருக்கு தீர்க்கதரிசி தான் இந்த மரணத்தை அவர் தன்னுடைய மரணத்தை தான் அங்க எழுதியிருக்கிறார் போலன்னு அவர் நினைச்சு கொண்டிருந்தார். அவருக்கு சரியான விளக்கத்தை சொல்லவும், அவர் மூலமாய் அவர் நாட்டுல அந்த கிறிஸ்தவம் பரவுவதற்கும் ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருந்தபடியினால என்ன நடந்தது? பிலிப்புவ ஒரு நல்ல ஆக்டிவ் டிசைபிளா, ஒரு நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்டா அந்த சமாரியாவில் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அநேகரை ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி கொண்டிருந்த அந்த பிலிப்புவ திடீர்னு நீ போன்னு சொல்றீங்க, நீ அங்க போ, அந்த அந்த இது வழியா வனாந்திர வழியா போன்னு சொல்ற. அப்போ அந்த வனாந்திர வழியா அவர் போகும்போது அவர் ஓடி ஓடி போயிருக்கணும். ஆனா அவருடைய கீழ்ப்படிதலை பாருங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய கீழ்ப்படிதலை அவங்க பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. டிரான்ஸ்பர்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா அந்த ஊழியன் நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கேன், ரிசல்ட்ஸ் நல்லா வருதே, அதெல்லாம் அவர் சொல்ல. கிளம்புனாங்க, கிளம்பிட்டாரு. ஓடிட்டே இருக்காரு. ஓடணும், நடக்கணும். மெதுல வனாந்திர வழியா வெயில்ல அங்க போனா ஒரே ஒரு ஆளு. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பெரிய மீட்டிங் இருந்தாதான் பேச முடியும். எவ்வளவு பேர் வருவாங்க? எப்படி? இப்படி எல்லாம் தான் ஊழியம். ஆனா அந்த பிலிப்பு அவ்வளவுதையும் விட்டுட்டு ஓடி வரும்போது ஒரு ஆள் இருக்காரு. அவர் எப்படி இருக்காரு? சேரியட்ல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இவருக்கு ஒருத்த ஆளா ஓடி அசு புசுன்னு போனா அங்க சேரியட்ல உட்கார்ந்து ஒருத்தர் வேதத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. ஆவியானவர் அவருக்கு துணை செய்து, எப்படி அன்னைக்கு எலியா ரதத்துல போனப்போ ராஜா ஓடும்போது அவருக்கு முந்தி ஓடுனது போல இங்கேயும் பிலிப்புக்கு தேவையான பலத்தை கொடுத்து
கர்த்தரை நம்பி நாம் காரியத்தை செய்யும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த காரியத்தை செய்யும் போது தேவையான அனைத்து பலத்தையும் ஆச்சரியமாய் தருவார், ஆச்சரியமாய் நடத்துவார். எதிராயிருக்கிற காரியங்கள், சாதகமான காரியங்கள், மக்கள் தயவு எல்லாம் நமக்கு உண்டாகும்படி அவர் செய்வார். அப்படித்தான் அங்க போய் அந்த ஒரு மனுஷனை one even one person is very important in the eyes of the Lord. நம்ம அதுதான் எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். ஒருத்தரா இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு நம்ம செய்ய வேண்டியதை சரியாய் செய்ய வேண்டும். எண்ணிக்கை இஸ் நாட் அ important factor. Number is not an important factor. What you do for God, how you obey God's word, அதுதான் important. இப்ப அந்த பிலிப்பு அப்படிதான் செஞ்சாரு. அந்த மனுஷனை கர்த்தருக்குள் நடத்தினாரு. அந்த மனுஷனுடைய வாஞ்சை எப்படியா இருந்துச்சு? Immediately he wanted to be baptized and immediately he returned to his country. He must have been the first pioneer to start a big church in that place. நம்ம யங் டேஸ்ல நம்ம the radio stations, Christian stations கேட்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேடியோ அடிஸ் அபாபா அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ் வரும். இந்த ஃபீபா மாதிரி அன்னைக்கு ஃபீபா சேஷல்ஸ்ல இருந்து வரும். இங்க அடிஸ் அபாபால இருந்து எத்தியோப்பியா கிறிஸ்டியன் ப்ரோக்ராம்ஸ் வரும். அப்போ அந்நாட்களிலேயே அவ்வளவு டெக்னிக்கலாவும் டெக்னாலஜிக்கலாவும் டெவலப் ஆகி Christianity was so prominent in that country which is called Ethiopia. நமக்கு எத்தியோப்பியானாலே பசியும் பட்டினியும் அப்படியே தோளோடு ஒட்டி போன மக்களும் தான் ஞாபகத்துக்கு இப்ப வருது. அது இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஏன்னா அவங்க கர்த்தரை விட்டு வேற வழி பக்கம் போயிட்டாங்க. பட் அந்நாட்களிலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாய், ஒரு கிறிஸ்தவ நாடாய் அது விளங்கியது என்று சொல்லி நாம பார்க்கணும். இப்படி சில முக்கியமான சம்பவங்களை வேதத்தின் அடிப்படையில அந்த எத்தியோப்பியா நாட்டுக்கு இருந்தது. ஆனா அந்த நாட்டுக்கும் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு, பி வாட்ச்ஃபுல். அவர்களை வாட்ச்ஃபுல்னஸ்க்கு கர்த்தர் அழைக்கிறார். ஒவ்வொரு தேசத்துக்கு ஒன்று சொல்றாரு. அந்த தமஸ்கு தேசத்தை ட்ரஸ்ட் இன் த லார்ட்னு சொன்னாரு. மோவாபியரை நீங்க என்ன விட்டு வேற யூ ஆர் சீக்கிங் ஃபார் கைடன்ஸ் இன் ராங் பிளேசஸ் சொன்னாரு. இப்ப இந்த எத்தியோப்பியாவுக்கு என்ன சொல்றாருன்னா, God is sovereign, you be watchful of his actions. அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. இப்ப இது எல்லாமே நமக்கு எச்சரிப்பு தானே. மோவாபுக்கு சொன்னாலும் சரி, தமஸ்குக்கு சொன்னாலும் சரி, எத்தியோப்பியாவுக்கு சொன்னாலும் சரி, எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கும் தான் எச்சரிப்பு. கர்த்தரை தேடாம வேற பக்கம் நம்ம ராங் பிளேசஸ்ல ஆன்சர்ஸ் தேடுறோமா? கர்த்தரை நம்பி காரியங்களை செய்யாம, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காம பிரயாசங்கள் என்ன செய்தாலும் அது வீண் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு. இங்க அவருடைய எச்சரிப்புக்கும் அவருடைய சத்தத்துக்கும் வாட்ச்ஃபுல்லா இருங்க. கடைசி நாட்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அறிவுரை. இப்போ வசனத்துக்குள்ள போவோம். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுதூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் விதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டிக்கு போங்கள். இந்த சிறைக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த 7 வசனத்திலேயே. ஏன்னா அது அந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்கன்றத சொல்றது. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான உனக்கு பாக்குறோம். எத்தியோப்பியாவின் நதிகள், எத்தியோப்பியா, எகிப்து இந்த பகுதிகள்லாம் நதியோரமாய் இருக்கக்கூடிய பட்டணங்கள். மோவாபு கூட பார்த்தோம் இல்லையா, அர்னோன் நதி. அது மாதிரி இங்க நைல் நதி. இந்த நதிகள் அவர்களுக்கு செழிப்பை கொடுக்கிறது, ஆதாரத்தை கொடுக்கிறது, வியாபாரத்தை கொடுக்கிறது.
இந்த மாதிரியான அடையாளம். இந்த நதிகள் ஓரமால இருக்கக்கூடிய இந்த நகரத்துல அவர்களுக்கு எப்படி இருக்கா, நிழலிடும் செட்டைகளுடையதும் அப்படின்னு சொன்னா இட் மீன்ஸ் அந்த விங்டு இன்செக்ட்ஸ் நிறைய அந்த அந்த பூச்சிகள் பறக்கும்போது, ஏன்னு சொன்னா நைல் நதியை பார்த்தீங்கன்னா ஓரத்துல பூரா அந்த நாணல் செடிகள் புதரை போல் இருக்கும். சிவிலைசேஷன்ல பேப்பர் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் இன் ஈஜிப்ட். ஏன்னா அங்க நைல் நதியோரத்துல இருந்த அந்த நாணல் புதர்ல தான், அந்த நாணல்ல ஒரு வெரைட்டி வந்து பெப்பைரஸ் ரீடு, அதுல இருந்து தான் பேப்பர் வந்தது. அப்போ அந்த புதர்கள், இந்த செடிகள், அந்த தண்ணி இங்கெல்லாம் வந்து இப்ப நம்ம நம்ம சூழ்நிலையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தும்பி பூச்சின்னு சொல்லுவாங்க, டிராகன் ஃபிளை, அந்த ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும், புஸ்ன்னு பறக்கும். அந்த பூச்சிகள் நிறைய இருக்கும். இப்ப அங்க அது மாதிரி ஏதோ ஒரு சிறகுகளுடைய ரெக்கைகளுடைய ஒரு பூச்சி கூட்டம் அங்க இருந்திருக்கு. தேவர் மேக்கிங் திஸ் நாய்ஸ். அது வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் திஸ் குஷ். குஷ்னா எத்தியோப்பியா. ஸோ இத வந்து அந்த முதல் வசனத்துல நாம பார்க்கிறோம். அடுத்த 2வது வசனத்தின் படி என்ன பார்க்கிறோம்னா, அந்த ஜனங்கள் கைவிடப்பட்டவர்களாய், விதிக்கப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் அந்த தண்டனையை சந்திக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அசீரியர்கள் அவர்களை துவம்சம் பண்ணுகிறார்கள். இதுதான் அந்த முதல் 2 வசனத்துல இருக்கக்கூடிய செய்தி. இனி மற்றத நாம அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணுவோம். இந்த எத்தியோப்பியாவும் அடுத்த வாரம் டபுள் இ ஸ்கொயர், என்னது, எத்தியோப்பியாவும் ஈஜிப்தும், இந்த 2 தேசங்களை குறித்தும் அடுத்த வாரத்துல நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு செய்தி வச்சிருக்காரு, நம்ம தேசத்துக்கு ஒரு செய்தி வச்சிருக்காரு. நமக்கு இந்த எல்லா செய்தியும் நமக்கு ஒரு பொருந்துகிற ஒரு செய்தியாய் இருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை மிஸ் பண்ணிட்டு நாம வந்து இந்த ஸ்டடி படிச்சோமானா இட்ஸ் அ வேஸ்ட். அதெல்லாம் நான் கர்த்தருடைய நோக்கம். God's purpose is for us to learn from these examples. அதுதான் கர்த்தருடைய நோக்கம். சரி, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் ஆண்டவரே, நாங்க கேட்ட செய்திகளின்படி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு எச்சரிப்பையும் ஒரு அறிவுரையும் வைத்திருக்கு. இதை விளங்கி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். இத்தனை வருஷங்களா எப்போ எழுதின 700 வருஷங்கள்ல 700 BC அதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும், இன்றைய நாளின் வரலாறுல, இன்றைய நாளில நடக்கிற எல்லா சூழ்நிலைகளில சுவாமி, இன்றைக்கும் இஸ்ரேலுக்கும் சீரியாவுக்கும் நடக்கிற போர்கள், அதுல நடக்கிற காரியங்கள், அவர்கள் அதனுடைய பின்னணிகள், இதையெல்லாம் நாங்க பார்க்கும்போது எவ்வளவு துல்லியமாய் உங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அதே சமயத்துல நீர் ஒவ்வொரு தேசத்துக்கும் வாய்ப்புகளை தருகிறேன், சந்தர்ப்பங்களை தருகிறேன். அழிப்பதோ தண்டிப்பதோ உங்களுடைய திட்டமே அல்ல சுவாமி. நீர் மனுஷனை உருவாக்கவும் அவனை உம்மண்டை திருப்பவும் உம்மை போல் மாற்றவுமே நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கோம். தேசங்களுக்கும் அப்படிப்பட்ட செய்திகளை தான் தந்திருக்கு. இதையெல்லாம் விளங்கி கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உண்மட்டுமாய் உதவி செய்த தயவுக்காக நன்றி. இன்றைய நாளிலும் கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையே சார்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து நீர்தான் எங்கள் பலன் என்று அறிந்து ஆண்டவரே உம்மிடத்துல கேட்டு காரியங்களை செய்யும் போது எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிற அந்த பிளெஸ்ஸிங்க எங்களுக்கு நீ தருகிற தேவனாய் இல்லைன்னா எல்லாம் பொத்தல் பையில போட்ட ஆண்டவரே சம்பாத்தியமாய் வீணாய் போயிடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவ்வளவா எங்களை ஆசீர்வதித்திருக்கு நீ.
இவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர், எங்களை எச்சரிக்கிறீர். தகப்பனே, நாங்கள் அதெல்லாம் உணர்ந்து எங்க வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபத்தார். அதே போல ஆண்டவரே, நாங்க இந்த எத்தியோப்பியா குறித்த செய்திக்காகவும் நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாட்ச்ஃபுல்லா இருக்கணும் சுவாமி. உம்முடைய வருகைக்காக, உம்முடைய சத்தத்துக்காக, உம்முடைய செய்திகளுக்காக நாங்க எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களா இருக்கிறதற்கு எங்களுக்கு கிருபத்தார். ஒருவேளை அதைத்தான் இந்த அதிகாரத்துல எங்களுக்கு சொல்ல விரும்புகிறீர். இதன் பின்னணியத்தை நாங்க விளங்கி கொண்டு நாங்க அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, நீர் பல தாரோ, எங்களுக்கு சுகம் தாரோ, எங்களை காத்துக்கொள்ளும். குறிப்பாக எங்க குடும்பங்களில, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட திட்டங்களில நீர் கூட இருந்து சுவாமி, ஒருவேளை பிரயாணங்கள், இன்னும் மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், இவைகளில நீர் எங்களோடு இருந்து உங்களுடைய ஆலோசனையை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் சுவாமி. கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் நீர் மாறாத தேவன், எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நன்றியோடு உண்மை துதிக்கிற சுவாமி, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வர தடைப்பட்ட மக்களை அடுத்த வாரம் அழைத்துவார். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Thank you, sister. Thank you. God bless you all. God bless you.